நான் அப்ளிகேஷனே போடல. உங்களுக்கு எதனா வாய்ப்புகள் இருக்கா? நீங்க எதனா நான் அப்ளிகேஷனே போடல. நான் போட்டியிடுறதுக்கு விருப்பமனு தாக்கல் செய்யணும்ல, அதே நான் பண்ணலையே. சரி, இப்போ அது மட்டும் இல்லாம இந்த பக்கம் தாவேகா தலைவர் ரொம்ப ஸ்ட்ரெயிட்டாவே இந்த கமிஷனர் ஆஃபீஸ் போயிட்டு எங்க கட்சியில இருக்கக்கூடிய பெண்களை வந்து வன்முறையோட வார்த்தைகளை வந்து வெளியிட்டு போயிருந்தாங்க. ஸோ இந்த இடத்துல வந்து எங்க தாவேக்கால இருந்து வெளியேறியக்கூடிய பெண்களும் கூட தாவேக்கால இருக்கக்கூடிய இளைஞர்கள் வல்கர் வாரியர்ஸா தான் இருக்காங்க அப்படின்ற இடத்துலயும் ஸ்டேட்மெண்ட்ஸ் வந்து அடுத்தடுத்து வச்சுட்டே இருக்காங்க. ஸோ தொடர்ந்து இதுக்கு முன்னாடி வைஷ்ணவி அவர்களா இருக்கட்டும், இன்றைக்கு ரஞ்சனா நாச்சியாரா இருக்கட்டும், இவங்க எல்லாம் அவங்களுடைய கட்சியில இருந்து வெளியேறிய பெண்கள். இவங்களே வந்து கட்சியில உள்ள நபர்களை பத்தி பல விமர்சனங்கள் வைக்கிறாங்க. ரைட், ஐ அக்ரி வித் யூ. இப்போ நாங்க குறிப்பிடுவது XYZ. இவர் வந்து பொன்ராஜ், இவர் வந்து திமுகவின் ஆதரவாளராக இன்னைக்கு வந்து திமுகவுடைய அடியாளாக செயல்படுகிறார், இவர் பெண்களை பற்றி இப்படி பேசினார் அப்படின்றத பெயர் குறிப்பிட்டு எந்த பேட்டியில் என்னன்றதை தெளிவாக சொல்கிறோம். இவர் அமைச்சர் பொன்முடி, இவர் பெண்களை குறித்து இவ்வளோ இழிவாக பேசினார் அப்படின்னு சொல்கிறார். இவர் சிவாஜி கிருஷ்ணமூர்த்தி, இவர் பெண்களை குறித்து